ஹலோ, வணக்கம் மக்களே. இன்றைக்கி வாழை மரம், இது வாழைக்கன்று பாருங்கள். இது வாழைக்கன்று. வாழை மரத்தை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாழை மரம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு தெய்வீக மூலிகை மரமுங்க. வாழை மரம்ங்கிறது இந்த வாழை மரத்தின் பலன்கள் என்னவென்றால் இதை சொல்லிக்கிட்டே போகலாமுங்க. இது அவ்வளவு பலன் இருக்குது வாழை மரத்தில். வாழை மரம் பார்த்துக்கோங்க. வாழை இனி பூவோடு தொங்குது பாருங்கள். இதாங்க வாழைப்பூ. மரத்தில் எப்படி தொங்குதுன்னு பாருங்கள். இது மரமுங்க, பார்த்துக்கோங்க. இந்த வாழை மரத்தினுடைய பயன்கள் என்னவென்றால், கன்றாக இருக்கிற போது அது நம்ம அழகுக்காக ஆயுத பூசை இந்த மாதிரினா அந்த கன்றுகளை அலங்கரிக்கிற வாகனங்களை எல்லாம் அலங்கரிப்போம். அப்போ அது ரொம்ப தெய்வீக அழகாக இருக்குங்க. அதை வைத்து சாமி கும்பிடுறோம். அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பெருசான இலையாகுதுங்க. இலை அதை நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுற தலவாழை இலையாக இறைவனுக்கு படைப்பு போடுறதுக்கு பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்துகிற தெய்வீக மரம் வேணுங்க வாழை மரம். அப்புறம் மறுக்க அது ஈனி பூ பூக்குது. அந்த பூ பூக்கிற போது அந்த பூ ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளாம் துவர்ப்பு அதில் அதிகம் இருக்குதுங்க. நம்மளுடைய உடலுக்கு 6 சுவை வேண்டும். அதில் துவர்ப்பு சுவை வாழைப்பூவில் இருக்கிறது. வாழைப்பூ ரொம்ப மிக மிக நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் பச்சி பொரியல் எல்லாம் செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம். அது இறைவனுக்கு படைக்கிறோம். வாழைப்பழம் பஞ்சாமிர்தமாக அந்த வாழைப்பழத்தை செய்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வாழை நார் பூ கட்டுறதுக்கு பயன்படுதுங்க. வாழை மாலை அது இறைவனுக்காக மாலை தொடுக்கிறதுக்கு வாழை நார் பயன்படுத்துகிறோம். அப்புறம் அதுக்கடுத்து எடுத்திங்கன்னா வாழை நார்லேயும் இப்போ புடவையெல்லாம் கூட செய்கிறேன்னு சொல்கிறாங்க வாழையில் நாரில். அப்புறம் வாழைத்தண்டு அது ஒரு மிக மிக ஒரு மூலிகைங்க. அது வாழைத்தண்டு நம்ம மனிதனுக்கு ரொம்ப நல்லதுங்க. கிட்னியில் கல் அப்படின்று வந்தால் அதை வாழைத்தண்டை ஜூஸாக போட்டு அதை நம்ம சாப்பிட்லாங்க. அப்புறம் மற்றபடி அதை பொரியல் செய்யலாம். வாழைத்தண்டை அது ரொம்ப மிகவும் நல்லதுங்க. ரொம்ப நல்லது, உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அந்த காலத்துலலாம் வாழைத்தண்டு ரொம்ப பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, கிட்னியில் ஒரு பிரச்சனை, கல் இருக்குது, கிட்னியில் வயிற்று வலிக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த வாழை மரம் வெட்டுற மரத்தை வெட்டுவாங்க. வெட்டிட்டு அதில் அதை கொஞ்சம் அடி மரத்தில் அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி குழி மாதிரி போடுவாங்க. போட்டால் அதில் தண்ணீர் நிறைய வரும். அதை மறுநாள் காலையில் அதை ஒரு வெள்ளை துணியை போட்டு வண்டு கட்டி வச்சுருவாங்க. அதை காலையில் அதுங்காவது ஒரு கரண்டி போட்டு அதை எடுத்து குடிப்பாங்க. வயிற்று வலி, கிட்னி கல்லால் வயிற்று வலிக்கிறது அதையெல்லாம் சரியாகுங்க. அவ்வளவு அபூர்வமான மரம் தாங்க வாழை மரம். இதில் சொல்லப்போனால் நிறைய பயன்பாடுங்க வாழை மரம் அப்படின்னு சொல்கிறேன். விசேஷங்களை அலங்கரிக்கிறதே இதுதானுங்க. ஒரு கோயில் திருவிழாக்கள் என்றால் வாழை மரம் இல்லாமல் எந்த திருவிழாக்கும் நடைபெறுவதில்லை. கல்யாணம் அப்படின்னு சொன்னால் வாழை மரம் இருந்தால்தான் அது அழகு பெறும். அதாவது வாழை மரம் அவ்வளோ தெய்வீக மரமுங்க. இதை சொல்லிக்கிட்டே போகலாமுங்க. இது அவ்வளோ ஒரு தெய்வீக மரம். அதனால் இதை ஒரு வீடியோ போடலான்னு போட்டிருக்கிறேன். இதை லைக் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.